யார ஜனங்கள் நீ ஒன்றுக்கும் உதவாதவன் என்று சொல்லி ஒதுக்கி வைத்திருக்கிறதோ அந்த ஒதுக்கப்பட்ட சமுதாயம், அந்த ஒதுக்கப்பட்ட சிறு கூட்டத்தை கொண்டு அசாதாரண காரியத்தை செய்கிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. 1ஆம் நூற்றாண்டுல இயேசுவுடைய சீசர்களை ஒதுக்கி வைத்தார்கள். படிக்காதவர்கள், முட்டாள்கள், ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று ஒதுக்கி வைத்தார்கள். ஆனால் அதே கூட்டத்தை கொண்டு எருசலேமை தேவன் கலக்கினார். அதே கூட்டத்தை கொண்டு ஆமென் உலகத்தையே தேவன் கலக்கினார். ஏழைகளை கொண்டு ஞானிகளை வெட்கப்படுத்துகிற தேவன். இப்படிப்பட்ட கவலையோடு இந்த நேரத்தில் இருக்கிறீங்களா? நான் தொழில் செய்யற இடங்கள்ல, நான் இருக்கிற இடங்கள்ல, நான் போகிற இடங்கள்ல ஒரு சமுதாயம் ஒரு மாதிரி பாக்குது. பெந்தைக்கோஸ்த் அப்படின்னு சொன்னாலே ஒரு சமுதாயம், இந்த கிராமத்து ஜனங்கள், இந்த மக்கள் ஒரு மாதிரி பார்க்கிறாங்க. இந்த கூட்டத்தை கொண்டுதான் கடைசி நாட்களில், இந்த நாட்களில் கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வர போகிறார். 1ஆம் நூற்றாண்டில் ஒதுக்கப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், பேதையர்கள், கல்லாதவர்கள் என்று ஒதுக்கப்பட்ட சீசர்களை கொண்டு 1ஆம் நூற்றாண்டிலே ஆமென் பெரிய ஒரு எழுப்புதலை தேவன் கொண்டு வந்தார் என்று சொன்னால், இந்த நூற்றாண்டிலே ஒதுக்கப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், பெந்தைக்கோஸ்தைக்காரர்கள் என்று அவமானப்படுத்தி, இழிவுபடுத்தி ஆமென் கொண்டிருக்கிற சமுதாயத்துக்கு மத்தியில், ஆமென் தேசங்களுக்கு மத்தியில் உங்களை கொண்டு தேவன் பெரிய ஒரு எழுப்புதலை கொண்டு வர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். எழுப்புதல் என் இந்தியாவில் என் கண்கள் காண வேண்டும். தேவா கதறுகிறே, தேசத்தின் மேல் மனம் இறங்கும்.